பீரு வைனு ஆமாம். இப்போ எத்தனை மணி? 3 வந்தால் இதெல்லாம் பார்க்கலாமட்டு அந்த எல்லாத்துக்கு எங்கள்கிட்ட காசும் இப்போ இல்லை. போக பட்ஜெட்டும் குறைஞ்சி கொண்டிருக்கு. 220 ரூபா வேஸ்ட்டாக போயிட்டு 450 ரூபா. உடைய போதுடா டே, ஆடுதுடா டே, ஆடுதுடா. இந்ததே வேஸ்ட் இந்த மாதிரி இருக்கு. இது பேர் 3-6 கேரளா. எல்லாரையும் கூட்டி கொண்டு வந்து மாற்றி விட்டுட்டு உங்களோட கேங்கில் ஒருத்தன் அமைதியாகவே இருப்பான் பாருங்க. எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை என்ற மாதிரி. அது வேண்டாம். தண்ணி ஓடும் போல கிடக்கு. சரியான ஒரு ஆழமான இடம். மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல. புட்டு அமைஞ்சு கொண்டே இருக்கு. மட்டி அந்த சித்திக்குள்ள இருக்கு. மட்டி கறி ஆர்டர் ஃப்ரை. ஒரு கோடி விழுந்துட்டு. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கணும். போன வீடியோ பார்த்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து மூணூர் வந்து நாங்கள் அப்படிதானே மூணாறு என்று பேர் மாறிக்கிட்டு மூணார் வந்து நாங்கள் மூணாரில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் ஒரு அட்வென்ச்சரான ஒரு விஷயத்துக்கு வந்து போக போகிறோம். சரியா? வர்ற எல்லாருமே வந்து இங்கே அந்த வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதோட எக்கோ பாயிண்ட்டையும் பார்த்துட்டு அப்படியே இங்கே இருக்க அட்வென்ச்சர் இடத்துக்கும் போயிட்டு அப்படியே இங்கே இருக்கிற விஷயங்களையும் காட்டிக்கொள்கிறோம். மூணூரில் என்னென்ன பார்க்கலாமோ இந்த வீடியோவில் வரும். அதுக்கடுத்த மூணூர்லேருந்து நாங்கள் இன்னும் ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னால் மாப்பிள்ளை சொன்னவர் வந்து இதில் பீரு வைனு ஆமாம். இப்போ எத்தனை மணி? காலைல 10 மணி. பீரு வைனு போட்டிருக்கு. ஒரு பாப்பம்னு சொல்லிக்கிட்டுருக்கோம். ஆமாம். ஏன்னா இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் பீர் அப்படியே எதுவும் தருவினோம். சரி ஒருக்கா பார்த்துட்டு போக மாட்டேன். மாமாண்ட ஆசை நாங்கள் கிடப்பான். என்ன மாமா? ஓப்பன் ஆகலையா? 10 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். 10 மணிக்கு முதலே இந்த பீர் கேட்குது மாமா. நீ ஃப்ரூட்ஸை தான் மாமா. இதெல்லாம் பம்மலுக்கு சும்மா ஒருக்கா போய் பார்ப்போம். பார்த்து உங்களுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாமா நீ? இது இந்த வியூ என்ன மாதிரி இருக்குன்னு வேறங்க. இந்த பார்க்க சூப்பரான ஒரு வியூ உண்டு பாருங்க. இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன். இந்த பஸ்ஸை பாருங்க எப்படி இருக்கு. மதுரையிலேருந்து வந்திருக்கு போல. பெயிண்ட் அடிச்சு சும்மா வேறு லெவலில் அட்டகாசமாக வச்சுக்கணும். டிக்கெட்ஸ் எடுத்துக்கொள்ளணும். இதில் வெளியே போட்டிருக்கணும் பாருங்கள். அடல்ஸுக்கு நான் போடுறேன், சின்ன கடைக்கு போடுறேன். எங்கே செல்வம்? அங்கே மிஸ்டர் செல்வம் டிக்கெட் எடுத்து நாங்கள் ஒரு ஆளுக்கு வந்து 40 ரூபாய், வாகனத்துக்கு 40 ரூபாய், 200 எவ்வளோ எடுத்தது? 220 ரூபாய் எடுத்தது. அதை விட இதில் என்னென்ன செய்யலாமாண்டா, இதில் வந்து இப்படி சைக்கிளிங், இப்படி கேம்ஸுகள், இந்த ஃபன் கேம்ஸுகள், இந்த ரோப்புகள் இதெல்லாம் இருக்கா. இதுகளுக்கு தனித்தனியாக நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு மட்டும்தான் நான் போடுறேன். இதிலேருந்து இதுக்குள்ளே போகிறதுக்கு அதுக்கு பிறகு உள்ளே இருக்கிற விஷயங்கள் செய்யணுமெண்டா வந்து எக்ஸ்ட்ராவாக பேமெண்ட் வேணுமென்று சொன்னவன். போட்டிங் இருக்குது உள்ளே. 2 பேர் இருக்கிற பெடல் போட்டிங் 200 சொச்சம் பண்ணுவேன். அதோட 4 பேர் போகிற பெடல் போட் வந்து 600 ரூபாய்ன்றவன். ஃபிஷ் ஸ்பா இருக்குது. குரங்கா? அங்கே மேலே குரங்கு இருக்கு. நாங்கள் மூணூரில் போன மாதிரி தான். மூணூரில் என்னென்ன இருந்தோ அது எல்லாம். ஏற்காடா? ஏண்டா அண்ணன் தம்பியோட சண்டை பிடிக்கிறீங்க? அதெல்லாம் நம்மளோட சொன்னேன். இந்த பூக்கள், இந்த அழகான காட்சிகள். இப்போ மூணூருக்கு வந்தால் இதெல்லாம் பார்க்கலாமட்டு மக்களுக்காக காட்டுறக்காண்டி வந்தாங்க. ஜெரினுடனே கேட்டாங்க நாங்கள் இதுக்கு வந்தாங்கள்ட்டு. இந்த ஏற்காட்டில் நாங்கள் இதெல்லாம் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாங்க. அந்த வீடியோ பார்க்காட்டி நீங்கள் போய் பாருங்கள். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டேன் வேண்டாம். அங்கே செய்துட்டோம். அந்த எல்லாத்துக்கு எங்கள்கிட்ட காசும் இப்போ இல்லை. போக பட்ஜெட்டும் குறைஞ்சி கொண்டிருக்கு. கடைசியில் அதான் இன்றைக்கு 1 கோடி வர போகுது. லோட்டரி டிக்கெட் எடுத்துறாங்க. மேலால் போகிறதா கீழால் போகிறதா? க்ரௌட் இல்லாமல் இருக்குது. சரியான க்ரௌடே இல்லை. ஏண்டா இப்போ ஓப்பனிங் இதெல்லாம் வந்து
220 வேஸ்ட்டாக போயிட்டு வந்த உடனே என்னென்னு சொல்கிறது சரியாக ஆக்கலை இல்லை. மற்றது இதில் ஃபுல்லாக இங்கே செய்கிற ஆக்டிவிட்டீஸுக்கு நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்து டிக்கெட்ஸ் எடுக்கணும். இந்த பாருங்க, இதுக்கு உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கணும். நார்மலாக நடந்ததுக்கு தான் வந்து 40 ரூபா எடுத்தேன். மாமு கிளைம்பிங் வால், ஜிப்லைன், இந்த இதெல்லாம் சேர்த்து அடல்ட்டுக்கு வந்து 600 ரூபா, சில்ட்ரன்ஸுக்கு வந்து 400 ரூபா, ஃபேமிலி பேக்கெண்டா 1700 ரூபா. அந்த காசு நம்மகிட்ட இல்லை மாமா, கஷ்டப்பட்டு போட்டோம். அந்த அதில் போட் சர்வீஸ் போகிறட்டா போகலாமா? போட்டிங்கும் வருமா? போட்டுக்கு அதால் போகணுமா? ஓகே ஓகே ஃபைன். மாப்பிள்ள நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது மாப்பிள்ள. இல்லை நீங்கள் வேறு எதுவும் இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணாட்டி நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டோம், அதனால் செய்யலை. ஏண்டா நம்மகிட்ட பேட்டா நகி மாமு போக பேட்டா குறைச்சி கொண்டே போகுது. இப்போ அடுத்ததாக வந்து நாங்கள் போட்டிங் சர்வீஸ் செய்கிற இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். அதுவும் உள்ளே விடுறாங்களோடே, அது பெரிய யார்றா, அதுவும் உள்ளே விடுறாங்களோ தெரியல. டிக்கெட் எடுக்காட்டி அவங்க அதில் 40 ரூபாய்க்கு என்ன நன்மைண்டா இதுக்குள்ள சும்மா நடந்து தெரியலாம். என்ன மாமா? மாமா ஸ்விஸ்பா இருக்கான், ஸ்விஸ்பா மீனை கடிக்க கொடுக்கலாம் காலை, ஆனால் அதுவும் காசாக தான் இருக்கு மாமா. இந்த இதில் ஸ்பீட் போட்டும் இருக்குது 1100 ரூபாய். இதெல்லாம் டிக்கெட் எடுக்கணும். போட்டிங் பே பண்ணால் நீங்கள் இதெல்லாம் வந்து போட்டிங் போகக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன போமா? போட்டிங் போவோம், வீட்டை போவோம். இது வந்து எக்கச்சக்க தண்ணி நின்றா நல்லா இருக்கும். என்ன தண்ணி வந்து வத்திட்டு இந்த 3 வர்றதுக்கு என்ன டைம் நல்லா இருக்கு மாமா? ஆகஸ்ட்லேருந்து டிசம்பருக்கு வந்தீங்கன்னா மூணாருக்கு நல்ல சீசனாக இருக்கும். இப்போ வெயில் சீசன் வழியாக வந்து தண்ணியும் வற்றிட்டு அந்த பனி மூட்டமும் பெருசாக இல்லை, வந்ததே வேஸ்ட்டு அந்த மாதிரி இருக்குது. இது பேர் 3, 6 மாமா. அதில் யானை நிற்குது, யானை மாமா பக்கத்தில் போய் பார்த்துட்டு வரோம்பா. அது பொம்மையான நம்மள ஏமாத்திட்டாங்க மாப்பிள்ள. நான் 220 ரூபாய் தர சொல்லு மாப்பிள்ள, மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு இருப்போம். இதுக்குள்ள சும்மா நடந்து தெரியத்தான் வந்து உள்ளுக்குள்ளே இன்றி அதுக்கு பிறகு ஒரு விஷயத்துக்கும் உள்ளுக்குள்ளே காசு கட்டிக்கொண்டே இருக்கும். ஏற்காடு கட்டாயம் ஏற்காடு என்ட்ரன்ஸே 1000 ரூபா தான். நாங்கள் போனால் 40க்கு மேலே ஆக்டிவிட்டி செய்யலாம், நிறைய இருக்கு. இது இங்கே வராங்க. இதுக்கு மேலே சம்பந்தம் இல்லை, அவன் அனுபவப்பட்டவன் நேரடியாக சொல்லிக்கொள்றான். கொடுத்த 40 ரூபாய் பிரியோசனப்படுத்தி தப்பு உஞ்சலையாவது ஆடி விடுவோம். தாங்குது, பரவாயில்ல, நல்லா இருக்கா. அப்ப நான் அந்த ஊஞ்சல தான் நீ இருந்தார். அப்பா இதுலயும் சரியான வெயிலா இருக்கு மாமா. யாராவது வந்து சொல்லுவாங்க, தம்பி சின்ன பிள்ளைகள் மட்டும்தான் ஆடுறது, பெரியாக்கள் இருக்கேன்னு சொல்றதுக்குள்ள எடுத்தாலும் என்ன வேகமா ஆட்டினாலும் அதை விட ஆடாது. உடைய போதுடா ஆடுதுடா எல்லாரும் உங்களை தாட்ட பார்க்குறாங்க, எழுப்புக்கடா பாப்பு. மாமா நாங்கள் இந்த மூணாறுக்கு வரைக்கும் ஒருத்தன் சொன்னவன் ரோட்டு வழியை யானை நிற்கும், புலி நிற்கும், கரடி நிற்கிட்டு ஒரு விஷயத்தையும் காட்டையில் கடைசியாக இதில் இந்த யானை பொம்மை, இந்த பிளாஸ்டிக் யானை பொம்மை தான் வந்து பார்த்துருக்குறோம். இந்த உள்ளுக்குள்ளே இதுக்குள்ளே சின்ன ஷாப்புகள் இருக்குது, உங்களுக்கு தேவையான வந்து அது வேணலாம். 450 ரூபா ஸ்டீலில் செய்திருக்கு.
கேரளா அது எவ்வளோன்னு கேளுங்க. எல்லாரையும் கூட்டி கொண்டு வந்து மாற்றி விட்டுட்டு உங்களோட கேங்கில் ஒருத்தன் அமைதியாகவே இருப்பான் பாருங்க, எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை என்ற மாதிரி. அது வேண்டாம். எல்லாரையும் கூட்டி வந்து சைலண்டாக ஒருத்தன் இருப்பான் பாருங்க. இந்த இடத்துக்கு ஏன்டா வந்தேன்? என்ஜாய் பண்ண வந்துட்டு ஃபோனை பார்த்து கொண்டுருக்கிறேன். லவ்வரோட காட்சி கொண்டுருக்கிறேன். என்ன இது சீசன். சரி, ஓகே, நான் உன்னை குறை சொல்லல, நகைச்சு வைக்காண்டி. நாங்கள்லாம் வேலைக்கு வந்துட போல இருக்கு. நாங்கள் இங்கேருந்து போகத்தான் வேறு வேறு ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும். அதோட இதுக்கு நீங்கள் வர்றீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி செய்கிறீங்கன்னா தான் உங்களுக்கு இது பிரயோசனமாக இருக்கும். அப்படி செய்யாமல் வயசான ஆக்களோட வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வர்றது வந்து வேஸ்ட். நாங்கள் ஏற்கனவே செய்தபடியாக போகிறோம். ஓகே, எப்படியோ இதுலேருந்து பக்கத்துலேயே வந்து எக்கோ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அந்த அதில் கத்தினா எக்கோ பண்ணுமா? சரியா, இப்போ அதையும் போய் பார்த்துட்டு போகிறோம். அதோட இது இந்த சீசன் வந்து டிசம்பர், அப்படி அந்த நேரம் தான் சீசனாக. அந்த நேரம் வந்தீங்கன்னா நல்லா ஆகஸ்ட் டு டிசம்பர். ஓகே, வெள்ளையான மாமா அதில் போட்டிருந்தது எலிஃபென்ட் கிராசிங். நான் யானை நிற்கிறேன்னு சொல்லுவோண்டு பார்க்க உடனே மாடு. ஆனால் நல்லா இருக்குது இந்த இடமெல்லாம் வந்து சரியான பச்சை பசேலன் இருக்கு. இந்த பாயிண்டை சுற்றியும் வந்து எக்கச்சக்க கடைகள் இருக்குது. இந்த மேகி வந்து எல்லா இடம் வந்து ஃபேமஸ். மற்றது இங்கே கூடுதலாக வந்து இந்த இதை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. ட்ராவலர் இதெல்லாம் இருக்குது. அந்த எக்கோ பாயிண்ட் இது என்னது? சந்தனம் தண்ணியில போட்டு இந்த உடுப்பு துவைக்கிற எல்லாம் பாருங்க, பச்சில கிடக்கு. அது உடுப்பு துவைக்கல, மேலே தைக்கிறதுக்கு. மேலே தைக்கிறாங்க, உடம்பு தைக்கிறோம். ஃபேமிலி மசாலா கிஃப்ட் ரைட். எல்லாமே இது எல்லாமே இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து எக்கோ பாயிண்ட் இருக்குது. இதுக்கு எக்கோ பாயிண்ட் ஏன் பெயர் வந்ததுண்டா வந்து இதில் ரெண்டு கத்தினா அங்கால போய் எக்கோ பண்ணி திருப்ப அந்த சவுண்ட் கேட்குமெண்டு சொல்லினோம். ஓ, கேட்குது இதில் இந்த கத்தினவங்க. ஆனால் அந்த சவுண்ட் கண்ண நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து கேட்குது. இந்த கணக்கு பேர் நிற்கணுமா? இங்கேயும் வந்து 10 ரூபா டிக்கெட். எல்லா இடம் டிக்கெட்டை போயிட்டு நல்லா உழைக்கலாங்க. என்ட்ரன்ஸ் 10 rupees. என்ட்ரன்ஸ் போட்டுக்கு என்ட்ரன்ஸ் வந்து 10 ரூபாய், 4 பேருக்கு 40 ரூபாய் எடுத்துக்கணும். இதுதான் அந்த எக்கோ பாயிண்ட். எங்க எல்லாரும் கத்துங்க பாப்போம். எங்க சத்தங்க எக்கோ பண்ணுதோண்டு பாப்போம். எங்க செல்லம் கத்து. அங்கே போய் நிற்கும். கேக்குதா? மச்சான் கீழே இருந்து கத்து தான் கேட்குது போல. இங்கே வரங்க கொலை வர நிற்கிறேன். அதோட கீழையும் வந்து ஓடுது. இவங்களாம் மாறி மாறி கத்துறாங்க. நாட்டு சரி ஒருத்தன் கத்தாது எக்கோவில் கேட்குறேன் சார். எக்கோலாம் கிடையாது. சரி, நாங்களும் போய் எக்கோ பண்ணுதாண்டு ட்ரை பண்ண போகிறோம். வாங்க, இல்லை லைனில் வாங்க. லைனில் வாங்க. டேய் 4 பேரும் கத்தணும். ஆட்டு எக்கோவில் கேட்கணும் பாமா. சரி, முதலாவது கத்துறா மாப்பிள்ள கத்து. கேட்காது. அங்கே போய் நீ கத்து மாமு. இல்லை, அங்கே போய் நின்னா தான் கேட்கும். அங்கே போய் நின்றா கேட்குமா? சரி வாவா, அங்கே போவோம்பா. சரி, அதில் போய் நின்றா கேட்குமா. கீழே இறங்கி வந்து போவோம். கீழே வந்து ஒரு ஆறு ஓடுது. இப்போ மழை இல்லாத காரணத்தினால தண்ணி இல்லாமல் இருக்குது. இல்லாட்டி வந்து எக்கச்சக்க தண்ணி ஓடும் போல் கிடக்கு. சரியான ஒரு ஆழமான இடம். அப்போது நாங்கள் போனோம் தானே அந்த போட் சர்வீஸ் உண்டு. அதுலேயும் வந்து
தண்ணி குறைவாக இருந்தது. ஏண்டா இந்த வெப்ப ஆய் இப்போ வந்து வெக்க காலம் வந்தபடியாக வந்து பெருசாக தண்ணி நீர்நிலையில் வந்து தண்ணியில் வந்து குறைவாக இருக்குது. அதில் படியங்கள் வந்து ஹிந்தியில் ஏதோ சொன்னவங்க, யூடியூப்பர் ரெண்டு மட்டும் கேட்டது, வேறு ஒன்றும் கேட்கல. வாங்கடா சரி, அப்படி இறங்கி போவோம் கீழே. இதில் போட் சர்வீஸ்கள் எல்லாம் இருந்திருக்கு, இப்போ நிப்பாட்டினா தண்ணி குறைவான காரணத்தினால. சரி, அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைட்டாக கேட்குதுடா, லைட்டாக எக்கோ பண்ணுது. இது பார்த்தீங்களா ஆற்றுக்கு நடுவில் நிற்கிறோம். எக்கோ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இதுலேருந்து கத்தினா எக்கோ கேட்குமா, மைக் அனுப்பா அவருக்கு ஓதாரியும் இல்லைங்க. சரி, கேட்கறதும் இல்லை. கத்தினா கத்து எல்லாரும் கத்து. இங்க வா, லைன்ல இங்க வா. டேய், இப்போ நீ கத்துறங்க, நீ ஒரு கத்து பாப்போம். எக்கோ ஆதாரம் வா. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல. சத்தமா ஸ்பீக்கர் ஒன்று தான் கட்டி வைக்கணும். லைட்டா ஒரு நீகத்து 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 உனக்கு காது கேட்கலடா. நீகத்து சரி, லைட்டா ஒரு எக்கோ கேக்கு. என்னண்டு ஜெயிலின்னு ஒரு சிரிக்கு. கத்து பரவாயில்லை. கத்து திருப்பி கத்து வாப்பம். அதாவது நான் நீ தான் வாப்பா. ஒரு இடத்துக்கு உருப்படியா கூட்டிட்டு போறியா நீ? சரி, லைட்டா கேக்குது. ஆனா இது வந்து இந்த தண்ணி ஒரு இடம் தான், நாங்க நிக்கிறது அவ்வளவு. இதுல எக்கோ பண்ணல தண்ணி இப்ப அது வரைக்கும் தண்ணி வந்து அந்த அந்த கல் இருக்கு தானே, அது மட்டும் மேல வரைக்குமே போய் தள்ளி விட்டு போனதான் என்ன. சரி, இதுக்கு சீசன் டைம் வந்தா நல்லா இருக்கும். வேணும் மாப்பிள்ள, நல்லா இருக்கு. இரவுக்கு எவ்வளோத்துக்கு குளிருதோ அது மாதிரி வந்து விடிய அவ்வளோத்துக்கு வெயிலா இருக்கு. நானுமே நினைச்சேன் லைட்டாக குளிராக இருக்கு. லைட்டாக காற்றுல வந்து குளிர் காற்று அடிக்குது. ஆனால் அங்கே வேறுங்க, அங்கே எல்லாம் வந்து கணக்கு பேர் வந்து போயிருக்கணும். இதில் இருந்தான் வந்து எக்கோ பண்ணுமென்னு சொன்னோம். அதனால தான் நாங்கள் இதில் வந்து நாங்கள் அப்படியோ மேலே போவோம். சீனரியிலே வச்சு ஃபோட்டோக்கள் வந்து எடுத்து குடிக்கணும் கேமராவில். சரி, அப்படி வழியில் வந்து உங்களுக்கு நினைவுக்கு எதுவும் வேண்டாம்டா வேண்டிட்டு போகலாம். அப்படி கடைகள் இருக்குது. இப்போ தான் கடைகள் எல்லாமே வந்து திறக்க தொடங்கினோம். இதுக்கு முதல் போன பாயிண்டில் கடைகள் எல்லாமே கூட்டி தான் இருந்தது. என்ன தெரிகிறது? கிறிஸ்கத்தி போய்க்க பிடிச்சானண்டா. இது கத்தி தானே, கிறிஸ்கத்தி. நாங்கள் இதுலேருந்து வந்து அப்படி வலிக்கிறோம். மற்ற இதில் உண்டு சொல்லி அனுமிஞ்ச வந்து இந்த மஞ்சள் கலரில் நம்பர் பிளேட் இருந்தால் வந்து அது ரெண்ட்டுக்கு ஒரு வாடகை காரண்ட்டு. அதேமாதிரி வெள்ளை கலரில் இருந்தால் வந்து அது ஓன் சர்வீஸுக்கு வருவான்னு சொன்னவன். மேலேருந்து கீழே இறங்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு இடத்துக்கு போக போகிறோம் கேரளாவிலே. இந்த இங்கே இருக்க வீடுகள் எல்லாம் வந்து வித்தியாசமான முறையில் வடிவாக இருக்குது, அழகாக இருக்குது. அப்படியோ போவோம். அப்போது லாட்ரி டிக்கெட் எடுத்தினாங்க. அதுன்ற ரிசல்ட் வந்து செக் பண்ண போகிறோம். 1 கோடிக்கு வந்து லாட்ரி டிக்கெட் எடுத்தது, அது வருதா இல்லையா, விழுந்திருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஸ்கேன் பண்ணினாலே யூ ஆர் நாட் அ வின்னர். இது வரல.
1170 1170 ஒரு கோடி விழுந்துட்டு. ஆனா இதுல 8 നമ്പറിലോ 6 നമ്പറിലോ ിലേക്ക് കടക്കുകയാണ്. 5 ലക്ഷം രൂപയാണ് മൂന്നാം സമ്മാന തുക. മൂന്നാം സമ്മാനം നറുക്കെടുക്കുവാനായി ശ്രീമതി ദീപ സുരേഷിനോട് അഭ്യർത്ഥിക്കുന്നു. சரி பார்த்து நாங்கள் ஃபெயிலியர் எனக்கு முதலே தெரியும். மொத்தத்தில் 100 ரூபா வேஸ்ட்டு. சில வேலை லக் இருந்தால் சில பேருக்கு கிடைச்சிருக்கும், நம்மளுக்கு லக் இல்லை. கேரளாவில் அலப்பி அதுக்கு இப்போ முழு பெரிய பேர் என்ன? அலப்பி தான் முழு பேர். அலப்பி தான் இல்லை ஆளுவான்னு சொல்றது அது வேற இடம். ஓகே. அலப்பின்றது இதுதான். அந்த கேரளாவுக்கு வந்த உடனே அந்த போட் ரைட் போட் ஹவுஸ் எல்லாம் போயிட்டு தானே அந்த அலப்பின்ற டவுனுக்குள்ளே நிற்கிறோம். உண்மையிலே அங்கே தமிழ்நாட்டிலேருந்து வந்த பிறகு கேரளாவில் இருக்கிற உணவுகள் வந்து எங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. தமிழ்நாட்டில் கூடுதலாக வந்து அந்த கொத்தமல்லின்றது அங்கே இருக்கும் இங்கே இருக்காது. அதுதான் வித்தியாசமாக. கொத்தமல்லி சேப்பினம் அதோட உரைப்பும் வந்து குறைவாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட ஊரில் செய்கிற மாதிரி அதே தூள் கார சாரமான சாப்பாடாக இருந்தது. வந்து 300க்கு போயெல்லாம் சாப்பிட்னாங்க. இன்றைக்கு நாங்கள் இரவு நேரம் வந்து இந்த அலப்பி டவுன் இருக்கு தானே, பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் சாப்பிட வந்துருக்கோம். ஒரு கடை ஒன்று பிடிச்சி சாப்பிட வந்திருக்கிறோம். என்ன மாதிரி நடக்குது, என்னெல்லாம் நடக்குதுன்றதை தொடர்ந்து பாருங்க. அதோட எங்கள் சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக இருந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கோடி லோட்ரி எடுத்து வந்து 1 கோடி கொடுத்து கேட்டா. சரி, இதுதான் வந்து இந்த அலப்பின்ற பிரதானமான இடம். கடைகள் எல்லாத்தையும் பார்த்தா எங்கட ஊர்களில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தோடனே அது வேற ஒரு ஃபீலாக இருக்குது. அது என்னன்னு சொல்கிறது. சரி, இப்போ நேரம் பார்த்தீங்களா எத்தனை மணிடா? 10:30 10 மணிக்கு வந்து சாப்பாடு தேடி அடைஞ்சு கொண்டு புட்டுக்குள்ள. ஆனால் பரபரப்பாக தான் இருக்கு பாருங்க. இரவு நேரமும் வந்து முக்கியமாக வந்து புட்டு இருக்கு. புட்டு நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து இந்த புட்டை வந்து காணவே இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா புட்டு அவிஞ்சு கொண்டே இருக்கு. மற்ற இதில் பார்த்தீங்கன்னா தோசை சின்ன ஊத்தப்பம்னு சொல்லுவாங்க. தோசை போட்டு கொண்டிருக்கிறோம். புட்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. இன்றைக்கு அண்ணன் வந்து தேர்வு செய்கிறது பிரியாணியா ஃப்ரைட் ரைஸா? பிரியாணி இப்படிங்க தான். கேரளா பிரியாணி இப்படி தான். கேரளா பிரியாணி இப்படியா இருக்கு? இதுதான் பரவாயில்ல. ஒரு பிளேட்டுக்கு தர மாட்டாங்க சம்பவம் வேண்டா. மாமா என்ன சொல்றீங்க? நோ கமெண்ட்ஸ். ஃப்ரைட் இடியாப்பம் வந்திருக்கு. இங்கே பரோட்டா வந்திருக்கு. என்ன அதோட இங்கே ஸ்பெஷல் என்ன வந்து பீஃப் கறி. கேரளா சைடில் எனக்கு பீஃப் கறி எடுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. மற்றது இது வந்து மட்டி, அந்த சிப்பிக்குள்ளே இருக்குது மட்டி கறி. மட்டி ஃப்ரை வந்து இங்கே ஃபேமஸ். இடியப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 இடியப்பம் தான் இருக்குது. ஆனால் பெரிய இடியப்பமாக இருக்குது. அந்த தேங்காய் பூ இருக்கலாம் மேலே. நாங்கள் குழம்புக்கு போகிற மாதிரி வந்து தேங்காய் பூ எல்லாம் போட்டு இருக்குது. இங்கே வந்து இந்த தேங்காய் பூ எல்லாத்துலேயும் வந்து தேங்காய் பூ கிடைக்கிறோம். எங்களோட ஊரில் மாதிரி கரைக்கும் வந்து தேங்காய் பூ போட்டுருது. நல்லா அது இது வந்து இந்த மட்டி. இது வந்து காடை ஃப்ரை. இங்கே வந்து இதுதான் காடை ஃப்ரை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். தூக்கியாட்டு முழு காடை உண்டு. சாப்பிட்டோம். கறிகள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. வயிறு சில குறைவாக இருந்தது. அதோட அந்த மட்டி வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது. சில இடங்கள் மட்டி சாப்பிடக்க அந்த கல் கயற்கும். இதில் வந்து கயற்கையில் நல்லா இருந்தது. காடை ஃப்ரை நல்லா இருந்தது. காடை பெஸ்ட்டு போ காடையா? டெஃபினெட்லி. டில் நவ் மேபி அடுத்தடுத்த ஸ்தலங்களில் மாறலாம் அது. பட் டில் நவ் இட்ஸ் பெஸ்ட்.